இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பேங்க் ரிகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட்டோட ஃபார்மேட் வந்து பார்க்க போகிறோம். மொத்தம் 2 ஆஸ்பெக்ட்டுக்குமே சேம் ஃபார்மேட் தான். த ஃபஸ்ட் ஆஸ்பெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேவரபிள் பேலன்ஸ் ஃப்ரம் கேஷ் புக் டு பாஸ்புக். ஃபேவரபிள் பேலன்ஸ் மீன்ஸ் கேஷ் புக்கில் டெபிட் பேலன்ஸ் காமிக்குது அப்படின்னா அதுக்கு பேர் ஃபேவரபிள் பேலன்ஸ். அதாவது கேஷ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் ஃபேவரபிள் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் ஃப்ரம் பாஸ்புக் டு கேஷ் புக் அப்படின்றது பாஸ்புக்கில் டெபிட் பேலன்ஸ் நமக்கு காமிக்கும். எப்போ டெபிட் பேலன்ஸ் காமிக்கும் அப்படின்னா ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருந்தால்தான் நமக்கு டெபிட் பேலன்ஸ் காமிக்கும். அதாவது பாஸ்புக்கில் என்னோடய அக்கௌண்ட்டில் அமௌண்ட் இல்லை, எக்ஸஸ் ஆஃப் தி அமௌண்ட் வந்து நான் வித்ட்ரா பண்ணியிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ நெகட்டிவ் பேலன்ஸில் இருக்கும். அதுக்கு பேர் அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் ஃப்ரம் பாஸ்புக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்மளோட சம் ஸ்டார்ட் பண்ணுறது ஃபேவரபிள் பேலன்ஸ் ஃப்ரம் கேஷ் புக் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ண வேண்டியது பேலன்ஸ் அஸ் பர் பாஸ்புக் அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். அதே மாடல் அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் ஃப்ரம் பாஸ்புக்குன்னு சொல்லி சம் ஸ்டார்ட் ஆயிருந்தது அப்படின்னா நம்ம கம்ப்ளீட் பண்ண வேண்டியது ஓவர் டிராஃப்ட் அஸ் பர் கேஷ் புக் அப்படின்னு சொல்லி சம்மை க்ளோஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட் ப்ளஸ் மைனஸ், ஸோ இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எதெல்லாம் ஆட் பண்ண போகிறோம், எதெல்லாம் வந்து சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் அஸ் பர் கேஷ் புக் அப்படின்னு நமக்கு சம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலோ அல்லது ஓவர் டிராஃப்ட் அஸ் பர் பாஸ்புக் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலோ எந்த ஐட்டம்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டு ஒன் செக் இஷ்யூட் பட் நாட் ப்ரெசன்டட் ஃபார் பேமெண்ட். நான் செக்கு இஷ்யூ பண்ணியிருப்பேன், பட் எங்கிட்டேருந்து செக்கு வாங்கினவங்க பேமெண்ட்டுக்காக பேங்க்கில் போய் அந்த செக்கை கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய கேஷ் புக்கில் நான் செக்கு கொடுத்தவொடனே என்ட்ரி பண்ணியிருப்பேன், டிடெக்ட் பண்ணியிருப்பேன். பட் யார் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னா எப்போ வந்து பேங்க்கில் அந்த செக்கை கொடுக்குறோமோ அதுக்கப்புறமேட்டுக்கு தான் பேங்க் அந்த பாஸ்புக்கிலேருந்து டிடெக்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. அப்போ அந்த டிஃப்ரென்ஸ் காமிக்கும். கேஷ் புக்குக்கும் பாஸ்புக்குக்கும் டிஃப்ரென்ஸ் காமிக்கிறது தான் நம்ம பிஆர்எஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேவா? அப்போ அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட், செக்கு நான் இஷ்யூ பண்ணியிருக்கேன், எங்கிட்டேருந்து வாங்கிட்டு போனவங்க பேமெண்ட்டுக்காக பேங்க்கில் கொண்டு போய் சப்மிட் ஆகலை. அப்போ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் டிடெக்ட் பண்ணியிருப்பேன், பேங்கர்ஸ் டிடெக்ட் பண்ணாமல் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம ஆட் பண்ணிக்கணும். த செகண்ட் ஒன் டைரக்ட் பேமெண்ட் பை கஸ்டமர் இன் டு த பேங்க். இப்போ என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டில் என்னோடய கஸ்டமர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா என்னோடய நாலேஜே இல்லாமல் அமௌண்ட் டெபாசிட் பண்ணியிருப்பாங்க, டைரெக்டாக பே பண்ணியிருப்பாங்க. அந்த இன்டிமேஷன்ஸ் எனக்கு கிடைக்காம இருந்திருக்கலாம். அப்போது பேங்க்கில் என்னோடய அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிருக்கும், பட் நான் வந்து அதை நான் என்ட்ரி பண்ணியிருக்க மாட்டேன் என்னோடய கேஷ் புக்கில். அந்த டிஃப்ரென்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை ஆட் பண்ணி காமிக்கணும். த ஃபஸ்ட்டு பாயிண்ட், செக் இஷ்யூ பண்ணியிருக்கேன் பட் நாட் ப்ரெசன்டட் ஃபார் பேமெண்ட், பேங்க்கில் கொண்டு போய் அந்த பர்டிகுலர் கஸ்டமருக்கு இன்னும் வந்து சப்மிட் பண்ணலைன்னு அர்த்தம். த செகண்ட் ஒன் டைரக்ட் பேமெண்ட் பை த கஸ்டமர். என்னோடய கஸ்டமர் டைரெக்டாக போய் பேங்க்கில் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா டெபாசிட் பண்ணியிருப்பார். த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் கிரெடிட்டட் பை த பேங்க். பேங்க் வந்து என்னோடய அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் ஏதாவது கொடுத்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா பேங்கர் என்ட்ரி பண்ணியிருப்பாங்க, பட் கேஷ் புக்கில் நான் என்ட்ரி பண்ணாமல் இருந்திருப்பேன். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் இருந்தது அப்படின்னாலும் ஆட் பண்ணி காமிக்கணும். த நெக்ஸ்ட் ஒன் income from investment or other incomes received by bank directly. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது நான் பண்ணியிருப்பேன் அல்லது வேறு ஏதோ ஒரு இன்கம், ஃபார் எக்ஸாம்பிள் டிவிடெண்ட்டாக இருக்கலாம், ஏதோ ஒரு இன்கம் வந்து எனக்கு வர வேண்டியது டேரெக்டாக பேங்க்கில் போய் கிரெடிட் ஆகிருந்திருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தது அப்படின்னாலும் பேங்க்குக்கும் கேஷ் புக்குக்கும் டிஃப்ரென்ஸ் வரும். ஓகே, ஸோ அதையும் நம்ம ஆட் பண்ணி தான் காமிக்க போகிறோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ராங் என்ட்ரி ஆன் கிரெடிட் சைட் ஆஃப் த கேஷ் புக். கிரெடிட் சைட் மீன்ஸ் பேமெண்ட் சைடுன்னு சொல்லுவோம். கேஷ் புக்கில் கிரெடிட் சைட் அப்படின்றது பேமெண்ட் சைட். அதில் ஏதாவது ராங்காக நான் வந்து என்ட்ரி பண்ணிட்டேன் அப்படின்னா அதையும் நம்ம ஆட் பண்ணி காமிக்கணும். த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா அண்டர்காஸ்டிங் ஆஃப் டெபிட் சைட் ஆஃப் பேங்க் அக்கௌண்ட் இன் த கேஷ் புக். கேஷ் புக்கில் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்றதில் பார்த்தீங்க அப்படின்னா அண்டர்காஸ்ட் மீன்ஸ் கம்மியாக வந்து அமௌண்ட் ஏதாவது எழுதியிருக்கோம் அப்படின்னா ஆட் பண்ணணும். டெபிட் சைட் கம்மியாக ஏதாவது அமௌண்ட் எழுதியிருந்தோம் அப்படின்னா ஆட் பண்ணணும். ஓவர் காஸ்ட் ஆஃப் கிரெடிட் சைட், மேபி அதிகமாக எழுதியிருக்கோம், கிரெடிட் சைடு அதிகமாக எழுதியிருக்கோம் அப்படின்னா எவ்வளோ அதிகமாக எழுதியிருக்கோமோ அதையும் நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஆட் பண்ணி காமிக்கணும். ஸோ ஆட் பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கும் பேங்க்குக்கும் கம்யூனிகேஷன்ஸ் இல்லாமல் ஏதாவது ஒரு இன்கம் பேங்க்கில் டெபாசிட் ஆகிருக்கு அப்படின்னா அதை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆட் பண்ண போகிறோம். செக் issued but not presented for payment, direct payment by the customer, இன்ட்ரெஸ்ட் ஏதாவது பேங்கர்ஸ் எனக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு இன்கம் வந்திருக்கும், பட் டைரெக்டாக வந்து அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஆஸ்பெக்ட். இதில் ராங் என்ட்ரின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் புக்கில் கிரெடிட் சைட் ராங் என்ட்ரி ஏதாவது பண்ணியிருக்கோம் அப்படின்னா
ஆட் பண்ணி காமிக்கணும். டெபிட் சைட் அண்டர் காஸ்ட்டாக இருந்தாலும் கிரெடிட் சைட் ஓவர் காஸ்ட்டாக இருந்தாலும் எவ்வளோ கம்மியாக இருக்குது எவ்வளோ அதிகமாக இருக்குது அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணி காமிக்கணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா டிடக்ட் பண்ண வேண்டியது, தட் மீன்ஸ் சப்ட்ராக்ட் பண்ண வேண்டியது. சப்ட்ராக்டில் பார்த்தீங்க அப்படின்னா செக் டெபாசிட் இன்டு த பேங்க் பட் நாட் எட் கலெக்டட். நான் செக்கை போய் டெபாசிட் பண்ணியிருப்பேன், பண்ணோடனே அமௌண்ட் வந்துருச்சு, நான் என்ட்ரி பண்ணியிருப்பேன், பட் பேங்கர்ஸ் இன்னும் கலெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. எப்போ கலெக்ட் பண்ணுறாங்களோ அப்போ தான் என்னோடய அக்கௌண்ட்டில் வந்து அவங்க கிரெடிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா லெஸ் பண்ணி காமிக்கணும். அதே மாதிரி எக்ஸ்பென்சஸ் வந்து பேங்கரே பே பண்ணிடுவாங்க. என்னோடய எக்ஸ்பென்சஸை பேங்கர் பே பண்ணிடுவாங்க. எப்போ பே பண்ணுவாங்க அப்படின்னா டைரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டிங் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருவேன். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னா அவங்களே ஆட்டோமேட்டிக்காக என்னோடய பேமெண்ட் எல்லாம் பேங்கரே பே பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்சூரன்ஸ் ப்ரீமியமாக இருக்கலாம், இபி பில்லாக இருக்கலாம். ஸோ எந்த பேமெண்ட்டாவது நான் பே பண்ணுறதுக்கு பதிலாக பேங்கர்ஸ் பே பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னா அவங்களே பே பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது பே பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை டிடக்ட் பண்ணி காமிக்கணும். நெக்ஸ்ட் ஒன் பேங்க் சார்ஜஸ், லாக்கர் ரெண்ட், இதெல்லாம் பேங்கர் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. நான் லாக்கரில் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா லாக்கர் ரெண்ட் பே பண்ணணும். பேங்க்கை நம்ம நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் சார்ஜஸ் வந்து கொடுப்பாங்க. அது ஏடிஎம் சார்ஜஸ் ஏதாவது ஒரு சார்ஜஸ் இருக்கலாம். அந்த மாதிரி பேங்க் நமக்கு வந்து லெவி பண்ணியிருக்காங்க, சார்ஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதையும் நம்ம லெஸ் பண்ணி காமிக்கணும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ராங் என்ட்ரி. ராங் என்ட்ரி எந்த சைடு இருக்கும் அப்படின்னா கேஷ் புக்கோட டெபிட் சைடு இருக்கும். டெபிட் சைடு மீன்ஸ் ரிசிப்ட் சைடில் வந்து ராங் என்ட்ரி ஏதாவது பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை டிடக்ட் பண்ணி காமிக்கணும். த சேம் ஓவர் காஸ்ட், கிரெடிட் சைட் ஓவர் காஸ்ட்டாக இருந்தாலோ அல்லது டெபிட் சைட் அண்டர் காஸ்ட்டாக இருந்தாலோ எவ்வளோ அதிகமாக இருக்குது எவ்வளோ கம்மியாக இருக்குது அதை பார்த்துட்டு அந்த அமௌண்ட்டை நம்ம லெஸ் பண்ணி காமிக்கணும். ஸோ இதுதான் ஓவர் ரிவ்யூ. ஸோ இது எதுக்காக அப்படின்னா 2 மெத்தட்ஸ்க்குமே த சேம் ஃபார்மேட்டு தான். எதுக்கு அப்படின்னா ஃபேவரபிள் பேலன்ஸ் ஃப்ரம் கேஷ் புக் டு பாஸ்புக்குக்கும் அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் ஃப்ரம் பாஸ்புக் டு கேஷ் புக்குக்கும் த சேம் ஃபார்மேட்டு தான். தேங்க்யூ.